கிட்டத்தட்ட 100 வருஷமா ஒரு பொண்ணோட மறுபிறவிக்காக இந்த லேடி காத்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு எத்தனை வயசுன்னு தானே யோசிக்கிறீங்க. இவங்களுக்கு 3000 வயசு இருக்கும். ஏன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. அரசாட்சி நடக்கிறப்ப அங்க ஒரு கொடூரமான மந்திரி இம்யூனிட்டி டானிக் ரெடி பண்றேங்கிற பேர்ல விஷத்தை தயாரிச்சு அதை கிராம மக்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். அதுல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சது இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான். ஆனா அவங்களுக்கும் அந்த விஷத்தை கொடுத்து அவங்க செத்துருவாங்க அப்படின்னு நினைச்சான். ஆனா அந்த நேரத்துல வானத்துல இடியெல்லாம் இடிச்சு மேகம்லாம் கருப்பாச்சு. பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி எழுந்து நின்னாங்க. அந்த கொடூரமான மந்திரியை கொன்னுட்டாங்க. ஆனா கிராம மக்கள்ல சில சின்ன பசங்க மட்டும்தான் மிஞ்சி இருந்தாங்களா, அவங்களும் வாழ்நாள் முழுக்க சேவகர்களா மாறிடுறாங்க. வயசாகவும் அவங்க சந்ததிகள்ல ஒருத்தவங்களை சேவகர்களா ஏத்துக்க சொல்லி கேட்கறாங்க. அது மாதிரி தான் இந்த பொண்ணு சேவகையா உள்ள வந்திருப்பா. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சிஸ்டர்ஸ் பாண்ட் உருவாயிருக்கும். ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறுது. இந்த சேவகி பொண்ணை கடத்திட்டு நீ இம்போர்ட்டலா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு அந்த சேவகி பொண்ணு அவளே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறா. நான் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலன்னு சொல்கிறாளா. அந்த லேடியும் அவள் மேலே ஒரு மார்க் வைக்கிறாங்க. மறுபிறவியில் கண்டிப்பாக நான் உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காக தான் இவங்க 100 வருஷமாக காத்திருந்துருப்பாங்க போல. அப்படி தான் ஒரு டெம்பிளுக்கு போனோடனே அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் சொல்கிறான், எங்களுடைய குருநாதர் இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த பொண்ணு மறுபிறவி எடுத்துட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். இதனால இந்த பொண்ணு சந்தோஷமாக அவளை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படியே மறுபிறவி எடுத்திருக்க சேவகியை காட்டுறாங்க. அவளோட கழுத்துல லேடி வச்ச மார்க்குமே இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமானதா அவளுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவளை தத்தெடுத்த அம்மா $20,000 அவளை ஒரு ஓல்டு மேனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா அவளோட அப்பா அவன் மேல ரொம்பவே பாசமா இருக்காரு. அவர் ஒரு செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணாலும் $20,000 கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு மகளை காப்பாத்துறதுக்காக. ஆனா நீங்க சாதாரண செக்யூரிட்டி, உங்களுக்கு எப்படி இவ்வளவு காசு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த டைம்ல அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ஏன்னா இவர் மியூசியம்ல தான் ஒர்க் பண்ணிருப்பாரு செக்யூரிட்டி. அவர் அங்கிருந்து ஒரு பெயிண்டிங்கை திருடி வித்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா. இதனால செக்யூரிட்டி பொண்ணும் மியூசியமோட ஓனரை பார்த்தா அதை இந்த லேடி தான். அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி எங்க அப்பா திருடிட்டாரு, ஆனா நான் வேலை செஞ்சு அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன், தயவு செஞ்சு என் மேல கடனை காட்டி எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாளா. இவளும் வந்து யோசிச்சு பாக்குறா, சரி நீ இவ்வளோ கேட்கறதுனால நான் போலீஸ் எல்லாம் அனுப்பி வச்சிடுறேன், நீ இங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கும் ஒரு கிளீனிங் வேலையை போட்டு கொடுத்துட்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் சொல்றாங்க, பெயிண்டிங்கோட வேல்யூ 2 மில்லியன், நீ அதுக்கு 30 வருஷம் இங்க வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓவரா இருக்கு, எங்க அப்பா $20,000 தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நான் சொல்றதை கேட்டா உனக்கு வேலை அப்படிங்கவும் இந்த பொண்ணு அடி பணிஞ்சிடறா. ஆக மொத்தம் ஆரம்பமே இவங்களுக்குள்ள அமக்கலமா இருக்கு.